ஹாய் சில குட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் கேஏ குக்கிங் ஃபேமிலிஸ். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் கிரேவி தான் நம்ம வைக்க போகிறோம். அது எப்படி வைக்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏஞ்சல் வந்து மட்டன் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்காகவே கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். மட்டன் கூட இட்லி நம்ம செய்ய போறோம். இது ரெண்டும் எப்படி செய்ய போறோம்னு பாப்போமா? பாத்தீங்களா, 2 வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகா, இதெல்லாம் நல்லா அரிஞ்சு வச்சுக்கணும். இது யார் அறிய போறாங்கன்னா, பாப்பா தான் அறிய போகுது. பாப்பா அரிஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா அறிங்க. யாருக்காக இது? எதுக்கு? சும்மா எல்லாத்தையும் கேட்பிய நீ? இப்ப பாப்பாலாம் எது கேட்டாலும் அது வீட்டுக்கு வந்துடணும். இல்லைன்னா பாப்பா என்ன பண்ணும்? அழுவும். அதனால இப்போ கரெக்டாக டைம் பாப்பா கொடுத்துடணும். ஓகே, செய்யட்டும். தக்காளி அரிஞ்சாச்சு, வெங்காயம், பச்சை மிளகா. ஓகே, நம்ம வதக்கும் போது பார்ப்போம். குக்கரில் மட்டனை வந்து நல்லா வேக வச்சுக்கணும். வேக வச்சுக்கிட்டு இந்த பக்கம் இட்லி. ஓகேவா? வேக வச்சுட்டு அடுத்து என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அடுத்து ஆனியன் சேர்த்துக்கலாம். ஓகேவா? வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, மட்டன் கிரேவி தான் செய்கிறோம். ஓகே, இது மட்டன் எங்கே இருக்கு பார்த்து குக்கரில் வந்து வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 விசிலாச்சு அடிச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா வேகும். இதான் மட்டன். நாங்கள் வந்து ஒரு 1/4 கிலோ தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா நைட்டுக்கு மட்டும்தானே. ஸோ இட்லி கூட தொட்டுக்கிறதுக்கு. ஓகே, வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா வதனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம வந்து மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் பார்த்தீங்களா, குக்கரில் வேக வச்சுக்கோங்க. ஓகே, மட்டன் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு மசாலா ஆட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம வந்து மட்டனுக்கு மசாலா சேர்த்துக்கணும். மல்லித்தூள், மட்டன் மசாலா, இது ரெண்டுமே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஓகேவா? பாருங்க. இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் கிரேவி மாதிரி வைக்கிறதுனால லைட்டாக ஊற்றிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம குழம்ப நல்லா கிண்டிக்கணும். நல்லா கொதிச்சு வருதா? ஓகேவா? நல்லா கொதிக்கட்டும்.